ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நற்கருணை ஆராதனையில் பங்கெடுக்க இருக்கின்ற உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் நற்கருணை ஆண்டவரோடு வாழ்வது எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. அவரை பார்த்து கொண்டு இருக்கப்படுகின்ற போது பல காரியங்கள் அவர் நம்மளோடு பேசுவது, நாம் அவரோடு பேசுவது, இருவரும் இணைந்து ஒன்றித்து ஜெபிக்கப்படுகின்ற போது பல காரியங்கள் ஆண்டவர் நம்மளோடு பேசிக்கொண்டு இருப்பதை ஒவ்வொரு நாளும் நற்கருணை வழிபாட்டில் நாம் கற்றுக்கொண்டிருக்கின்றோம், பார்த்து கொண்டிருக்கின்றோம். விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு காத்து கொண்டு பதிலுக்காக நின்று கொண்டிருக்கின்றோம். இப்படியாக பல காரியங்கள், பல அற்புதங்கள் இந்த நற்கருணை ஆண்டவரோடு இணைந்து வாழ்கின்ற போது மன மகிழ்ச்சியோடு இருந்து கொண்டிருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, நற்கருணை ஆண்டவர் நம் மத்தியில் உலாவுகின்ற போது நம்மளுடைய வாழ்க்கையில் சோதனை என்பது இல்லாமல் போய்விடும். நற்கருணை ஆண்டவர் என் உள்ளத்தில் வாழ்கின்ற போது என் உள்ளத்தில் பயங்கள் இருக்காது, தடுமாற்றங்கள் இருக்காது, அவமானங்கள் எனக்கு நேரிடாது, வாதைகள் எனக்கு வராது என்றெல்லாம் நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். நற்கருணை ஆண்டவருக்கும் எனக்கும் என்ன ஒரு உறவு, எப்படியாக அந்த உறவுகளை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும், எப்படியாக அந்த உறவை நிலைநிறுத்த வேண்டும் என்றெல்லாம் நாம் சிந்திக்க இன்று அழைக்கப்படுகின்றோம். எப்போதெல்லாம் நற்கருணையை விட்டு நாம் விலகி நிற்கின்றோமோ, அவரோடு இணைந்து வாழாமல் இருக்கின்றோமோ, அப்போதெல்லாம் சோதனைகள் நம்மை தேடி வரும். சோதனைக்கு நாம் உட்படுத்தப்படுவோம். பலவீனங்கள் நம்மளோடு இருந்து கொண்டிருக்கும். அப்படியாகத்தான் இன்றைய தினத்தில் நாம் நற்கருணை ஆண்டவரோடு ஜெபிக்கின்ற காரியங்கள் என்ன என்று பார்த்தால், சாத்தானின் பிடியில் மாட்டிக்கொண்டிருக்கின்ற பல நபர்கள் இன்று இருந்து கொண்டிருக்கின்றார்கள். கிறிஸ்துவை போல் சாத்தான் நம்முடைய வாழ்க்கையில் நடித்து கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவாக பலரை நம்ப வைத்து ஆண்டவர் பேசுவதைப் போல் பலரிடம் பேசி மாறுதலான வாழ்க்கைக்கு அழைத்து சென்று கொண்டிருக்கிறது, அலைக்கழித்து கொண்டிருக்கின்றது, பலவீனமாக்கி கொண்டிருக்கின்றது. இவ்வாறான சூழ்நிலைகள் நமது வாழ்க்கையில் வராமல் இருப்பதற்கு இன்றைய நற்கருணை வழிபாடானது அமைந்திருக்கின்றது. யாரெல்லாம் பிசாசின் பிடியில், சாத்தானின் சோதனைகளில் மாட்டிக்கொண்டு இருக்கின்றார்களோ அந்த பிள்ளைகளுக்கு இன்று நற்கருணை ஆண்டவர் விடுதலை கொடுக்க போகின்றார். அப்படியான நோய்களிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கப் போகின்றது. இருமாப்பான வாழ்க்கை வாழ்ந்த அந்த நபர்கள் இன்று மீண்டும் ஆசீர்வாதத்தோடு ஆண்டவரோடு இணைந்து வாழப் போகின்றார்கள். இதற்காக நாம் ஜெபிக்க வந்திருக்கிறோம். இந்த இணைப்பில் பார்த்து கொண்டு இருக்கின்ற ஒவ்வொருவரும் இப்படியான பிள்ளைகளுக்காக ஜெபித்து ஆண்டவரோடு மன்றாட வேண்டும். நம் குடும்பங்களிலே அப்படியான நபர்கள் இருக்கலாம், அல்லது நம்முடைய உறவுகளில் இருக்கலாம், அல்லது தெரிந்தவர்கள் இருக்கலாம். அவர்களுக்காக இந்த ஜெப வேலையை நம் ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்புக் கொடுப்போம். அன்பார்ந்தவர்களே, இப்படியாக இந்த கதை நம்மை ஆண்டவரோடு நெருங்கி வர அழைக்கின்றது. நல்ல குடும்பத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு நபர் அநேக நேரம் ஆண்டவரோடு ஜெபித்து கொண்டிருப்பார். ஆண்டவர் பாதத்திலே இருந்து ஆண்டவரோடு பேசி கொண்டிருப்பார். இப்படியான ஒரு சூழ்நிலை வருகின்றது. அந்த நபர் பல அதிசயங்களை குறித்தும் அற்புதங்கள் குறித்தும் பேசுவதாக அருகில் இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு செய்திகள் பரவுகின்றது. இவர் ஆலயங்களிலே சென்று அதிக நேரம் ஜெபிப்பது வழக்கம். பல நாட்கள் அப்படியே கடந்து செல்கின்ற போது ஒரு சூழ்நிலையில் இவரை குறித்தான செய்திகள்
அருகில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பரவுகின்றது. இந்த நபர் ஆண்டவரோடு பேசுகின்றார், பல நடக்கின்ற காரியங்களை குறித்து பேசுகின்றார், நடந்து முடிந்த காரியங்கள் குறித்து பேசிக்கொண்டிருக்கிறார். இவர் ஜெபிக்கப்படுகின்ற போது அற்புதங்கள் நடக்கின்றது, அதிசயங்கள் நடக்கின்றது என்றாம் சொல்லி கருத்துக்கள் பரிமாறப்பட்டு ஆண்டவருடைய செய்திகள் பரப்பப்படுகின்றது. இதை பலரது கண்களில் வியப்பாக இருக்கலாம், செவிகளுக்கு வியப்பாக இருக்கலாம். ஆனால் கிறிஸ்துவை நன்றாக பிடித்து கொண்டு வாழ்கின்ற நபர்கள் இதை மறுதலித்து பேசுகின்றார்கள். எப்படி இந்த நபர் இப்படியாக ஆண்டவருடைய காரியங்களை குறித்து பேச முடியும், சொல்லக்கூடியும் என்றெல்லாம் கேள்விகள் பல எழுந்து கொண்டிருக்கின்றது. இவரும் நல்ல ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்வதாக அனைவரோட மத்தியிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இப்படியாக பல சூழ்நிலைகள் வந்து கொண்டிருக்கிறது. ஒரு நாள் இவருடைய பெற்றோர்கள் இவரை ஆலயத்திற்கு அழைத்து சென்று நற்கருணை ஆண்டவர் மத்தியிலே அமர வைத்து ஜெபிக்கின்றார்கள். இந்த நபருக்கே தெரியாமல் நற்கருணை முன்பாக இவரை அமர்த்தப்படுகின்ற போது நற்கருணைக்கு முன்பாக இந்த பிசாசு இவரை ஆட்கொண்டது அந்த நபருக்கே தெரியாமல் இருந்தது. ஆண்டவரோடு பேசுவது, ஆண்டவர் மாதிரியான விஷயங்களை நடைமுறைப்படுத்துவது என்றெல்லாம் பல காரியங்களை இவர் செய்து கொண்டிருந்தார். ஆனால் இவருடைய ஆளுகை ஒரு பிசாசானதுதான் என்று அவருக்கு தெரியவில்லை. இந்த பேய் பிடித்தவராக இருக்கலாம், பிசாசுடைய பிடிகள் இருந்திருக்கலாம். இவர் இப்படியாக தன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற மத்தியில் இந்த நற்கருணை ஆண்டவர் முன்பாக இவரை அமர வைக்கின்ற போது அந்த நற்கருணை முன்பாக இந்த பிசாசு பிடித்த நபர் எதுவுமே செய்ய முடியாமல் மண்டியிட்டு அழுது புலம்பி கூச்சலிட்டு, என்னை விட்டுவிடும், நான் போய்விடுகிறேன், என்னை தொந்தரவு செய்யாதீர்கள், என்னை வதைக்காதீர்கள் என்றெல்லாம் இந்த பிசாசானது கூச்சலிட்டு அந்த இடம் முழுவதும் ஒரு அக்களிப்பை ஏற்படுத்தி விழுந்து பிறண்டு கூச்சலிட்டு கொண்டிருக்கின்றது. பெற்றோருக்கு என்ன நடக்கின்றது என்று தெரியாமல் இருந்தார்கள். இதோ என் மகன், ஆண்டவரோடு இணைந்து வாழ்ந்த மகன், ஆண்டவரை குறித்து பல காரியங்களை மற்றவரோடு பேசுகின்ற மகன், என் மகனுக்கு என்ன ஆயிற்று என்று திகைத்து நின்றார்கள். அப்பதான் அவர்களுக்கு தெரியும், இதுவரை என் மகன் வாழ்ந்து கொண்டிருந்த வாழ்க்கையிலே இயேசு இல்லை, அதற்கு மாறாக பிசாஸ் ஆனவன் இயேசுவை போல் நடித்து கொண்டிருந்திருக்கிறான் என்று அன்று புரிந்து கொண்டார்களாம். அன்பார்ந்தவர்களே, அந்த இடத்தில் நற்கருணை ஆண்டவன் முன்பாக எந்த பிசாசுக்கும் அனுமதி இல்லாமல் அந்த பிசாசு ஆண்டவரை நேருக்கு நேர் பார்க்க முடியாமல் ஆண்டவர் வழியாக வருகின்ற அந்த ஒளி அவரை சுட்டு எரித்து அந்த நற்கருணை ஆண்டவர் அந்த இடங்களில் பிரசன்னமாக இருக்கின்றதை அந்த பிசாஸ் ஆனது ஏற்றுக்கொள்ள முடியாமல் அக்னியில் கூச்சலிட்டு, இவனை விட்டு போய்விடுகிறேன், என்னை விட்டு விடு, என்னை தொந்தரவு செய்யாதே என்று விழுந்து பிறண்டு அது போனதாம். அன்பார்ந்தவர்களே, இது எதை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது என்று இந்த பார்த்தீர்கள் என்றால், இது ஒரு நடைமுறையில் உள்ள ஒரு கதையாக இருக்கலாம், உண்மை சம்பவமாக இருக்கலாம். அநேக ஆலயங்களில் இப்படியான நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. அநேக ஊர்களிலே இந்த மாதிரியான தேவ செய்திகளை கொடுப்பதாக, அற்புதங்களை செய்வதாக என்றெல்லாம் பலர் இந்த கிறிஸ்துவ ஊழியங்களை செய்து கொண்டு இருப்பதை நம்ம பார்த்து கொண்டு இருக்கின்றோம். அதில் உண்மையா பொய்யா என்பதெல்லாம் நமக்கு தெரியாது. நடக்கக்கூடிய காரியங்களை, நடக்கப் போகிற காரியங்களை ஒருவர் சொல்லப்படுகின்ற போது அந்த இடங்களிலே கூட்டங்கள் கூடுகின்றது. இயேசுவின் வார்த்தைகளை அவங்க பகிர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஓ, இவர்கள் இயேசு கூட இணைந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்று சொல்லி பல கூட்டங்கள் அவரை தேடி போய் கொண்டு இருக்கிற சூழ்நிலை பார்த்து கொண்டு இருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இந்த இடங்களில் தான்
ஆண்டவர் உண்மையானவர், நற்கருணை ஆண்டவர் உண்மையானவர். நற்கருணையோடு இணைந்து வாழ்கின்ற போது அந்த இடங்களிலே சாத்தானுக்கு அந்த இடங்களிலே இடம் இல்லை, பிசாசானவனுக்கு அந்த இடங்களிலே இடம் கிடையாது, பேய் பிடித்தவர்களுக்கு அந்த இடங்களிலே இடம் கிடையாது. இதோ ஏமாற்றி கொண்டு இருக்கிற மக்களை வசைப்படுத்தி வைத்து கொண்டு இருக்கிற இப்படியான நபர்கள் நற்கருணை ஆண்டவர் முன் ஏமாந்து போய்விடுகிறார்கள், மடிந்து போய்விடுகிறார்கள். இதோ இன்றைய தினத்தில் நம்மளுடைய வாழ்க்கையிலும் இந்த மாதிரியான நபர்களை நம்ம பார்த்து கொண்டு இருப்போம், கேட்டுக்கொண்டு இருந்திருப்போம். அவர்களை குறித்தான விஷயங்கள் பல செய்திகளிலே நாம் கேள்விப்பட்டிருப்போம். இதோ இன்றைய தினத்தில் உங்களுடைய இல்லங்களிலும் உங்களுக்கு அருகாமையில் உள்ள இல்லங்களிலே இந்த மாதிரியான விஷயங்களிலே பாதிக்கப்பட்ட நபர்கள் இருந்தால் இன்று அவர்களுக்காக நாம் ஜெபிக்கப்படுகின்ற போது ஆண்டவர் அவர்களுடைய உள்ளத்தில் ஒரு விடுதலை கொடுப்பார் என்ற விசுவாசத்தோடு இந்த இணைப்பில் இணைந்து நாம் ஜெபிக்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இதோ ஆலயங்களுக்கு சென்று நற்கருணையோடு பேசிக்கொண்டு இருக்கிற வேளையிலே இதோ நாம் ஆலயங்களுக்கு போக முடியாத வேலை, இதோ இந்த இணைப்பின் வாயிலாக இதோ நற்கருணைக்கு முன்பாக நம்ம ஆராதனை செய்ய வந்திருக்கிறோம், நற்கருணை ஆண்டவரோடு பேச வந்திருக்கிறோம். இதோ இந்த சிறிய மணித்துளிகள் ஆண்டவரோடு இணைந்து ஜெபிக்கப்படுகின்ற போது, உங்களுடைய இல்லங்களில் இருந்து ஆண்டவரோடு ஜெபிக்கப்படுகின்ற போது இதோ நம்ம வீடு முழுவதும் ஒரு பரிசுத்தமாக்கப்படும். வீடு முழுவதும் ஆண்டவர் உலாவுவதை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். உங்க உள்ளம் முழுவதும் ஆண்டவர் ஆளுகை செய்வதை நீங்கள் உணர முடியும். அப்படியாக ஒரு சூழ்நிலையிலே இதோ இந்த நாளிலே இதோ இந்த வேளையிலே யாரெல்லாம் பிசாசு நிமித்தமாக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்டு இருக்கின்றார்களோ அவர்களை ஒப்பு கொடுப்போம். அவர்களை இதோ உங்களுடைய கண் முன்பாக இதோ நற்கருணை ஆண்டவர் முன்பாக நீங்கள் நினைவுபடுத்துங்கள். அங்கு ஒரு அதிசயம் கடந்து செல்லும், அங்கு தேவனுடைய கரம் கடந்து செல்லும். அப்படியாக ஆண்டவர் ஒரு விடுதலை கொடுப்பதை நீங்கள் விசுவாசிக்க முடியும். இதோ இயேசுவின் நாமத்தை சொல்லி நீங்கள் யாருக்கெல்லாம் நீங்கள் விடுதலை வேண்டும் என்று ஜெபிக்கின்றீர்களோ அங்கு அப்படியே ஒரு விடுதலை உண்டாகும். அங்க கட்டுகள் மாறும், அங்க ஒரு அதிசயங்கள் நடக்கும், அங்க ஒரு அற்புதங்கள் நடக்கும். ஆண்டவர் உங்களோடு இருக்கப்படுகின்ற போது, நற்கருணை ஆண்டவர் உங்களோடு இருக்கப்படுகின்ற போது, இயேசுவின் நாமத்திலே நீங்க ஜெபிக்கப்படுகின்ற போது ஆண்டவர் அப்படியே அது காரியங்களை நிறைவேற்றி கொடுப்பா. இதோ இந்த தினத்திலே யாரெல்லாம் பிசாசின் பிடியில் மாட்டிக்கொண்டு இருக்கிறார்களோ, இதோ என்ன செய்கின்றார்கள் என்று தெரியாமல் இருந்து கொண்டு இருக்கின்றார்களோ, இதோ மூளை முடுக்குகள் முடங்கி கொண்டு இருக்கின்றார்களோ, இதோ பல சூழ்நிலையிலே அவர்களுடைய வாழ்க்கை மாறி இதோ இறுக்கமான நிலையில் இருந்து கொண்டு இருக்கிறார்களோ, ஆண்டவர் இதோ அந்த வீடுகளுக்கு சென்று இதோ அப்படியாப்பட்ட பிள்ளைகளை தொட்டு குணப்படுத்தி இதோ சாத்தானின் பிடியில் இருந்து அவர்களை மீட்டெடுக்க போகின்ற ஒரு நாட்களாக இருக்கின்றது. இதோ ஆண்டவரோடு இணைந்து ஜெபிக்க நம்ம காத்து கொண்டு இருக்கிறோம். உங்களுடைய எண்ணங்களை எல்லாம் ஆண்டவர் மத்தியிலே ஒப்பு கொடுத்து இதோ நற்கருணை ஆண்டவரை மட்டும் நம்ம பார்த்து கொண்டு இதோ நற்கருணை ஆண்டவரோடு இதோ நம்ம பேசுகின்ற போது, இதோ நற்கருணை ஆண்டவர் நம்ம வீடுகளுக்கு கடந்து வருகின்ற போது அங்கு ஒரு அதிசயங்கள் அற்புதம் நடக்கக்கூடிய ஒரு நாட்களாக இருந்து கொண்டு இருக்கிறது. இதோ இனிமேல் இதோ பிசாசின் பிடியில் இருக்கிற எல்லாத்துக்கும் ஆண்டவர் விடுதலை கொடுக்க காத்து கொண்டு இருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, இதோ கண்களை மூடி ஒருமனப்பட்டு இதோ ஆண்டவருடைய பாதத்துல ஆண்டவர் இருக்க பிடித்து கொண்டு இதோ நற்கருணை ஆண்டவரை இதோ முகமுகமாக பார்த்து நம்ம ஜெபிக்கப்படுகின்ற போது இதோ விடுதலை காத்து கொண்டு இருக்கிறது. இதோ நம்ம ஒருமனப்பட்டு ஆண்டவரோடு ஜெபிக்க காத்து கொண்டு இருக்கிறோம். அனைவரும் உங்களுக்கு தெரிந்தவர்களை மனதில் கொண்டு இந்த வேலையை அவர்களுக்காக அர்ப்பணித்து நீங்கள் ஜெபிக்க அங்க ஒரு விடுதலை உண்டாகும் என்ற விசுவாசத்தோடு ஜெப வேலைக்கு கடந்து வருவோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா, இப்படியாக ஒரு கருத்துக்கு ஜெபிக்க எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா, பல காரியங்களுக்கு நாங்கள் ஜெபித்தது உண்டு ஆண்டவரே. அப்பா, நற்கருணை ஆண்டவர் தான் இன்றைய தினத்திலே இதோ பிசாசினால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் நாங்கள் நினைவுபடுத்துகின்றோம் ஆண்டவரே. அப்பா, எந்தெந்த வீடுகளில் பிசாசின பிடியில் பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறார்களோ ஆண்டவரே, அநேக இளம் பெண்கள் ஆண்டவரே, அப்பா இளைஞர்கள் ஆண்டவரே, அப்பா சிறிய குழந்தைகள் ஆண்டவரே, இதோ பிசாசினால் பாதிக்கப்பட்டு ஆண்டவரே அவருடைய வாழ்க்கை முறை
மாறுதலாக மாறி போய் கொண்டு இருக்கிறது ஆண்டவரே. என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா, கிறிஸ்துவாக ஆண்டவரே பிசாசானவர் அப்பா நடித்து கொண்டு இருக்கிறான் பலரது வாழ்க்கையிலே. இதோ அதிசயங்கள் செய்வதாகவும் அற்புதங்களை குறித்து பேசுவதாகவும் இறை வார்த்தைகளை சொல்வதாக ஆண்டவரே பல இளைஞர்கள் இளம்பெண்கள் பிசாசினால் ஆளுகை செய்யப்பட்டு ஆண்டவரே அவர்கள் ஊழிய பாதைகளாக மாறி ஆண்டவரே அப்பா பிசாசானவன் அவர்களை பாதையில் மாற்றி அழைத்து சென்று கொண்டு இருக்கிறான் ஆண்டவரே. அப்பா, உண்மையான தெய்வம் யார் என்பதை, நற்கருணை ஆண்டவர் யார் என்பதை ஆண்டவரே நீங்க வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. அப்படியான ஒரு ஆசீர்வாதங்களை அந்த பிள்ளைகளுக்கு கொடுங்க ஆண்டவரே. அப்பா, எந்த சூழ்நிலையிலும் பிசாசானவன் அந்த பிள்ளைகளை அவருடைய வலையில் விழுந்து விடாதபடிக்கு தேவன் மீட்டெடுக்க வேண்டுமா கொடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, பல நபர்கள் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே. இருமாப்பான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஏன் இந்த வாழ்க்கை என்று தெரியாமல் புலம்பிக் கொண்டு இருக்கிற பெற்றோர்கள் அப்பா நிறைய பேர் இருந்து கொண்டு இருக்கிறார்கள் ஆண்டவரே. இதோ என் பையன் என்ன செய்கிறான், என் மகள் என்ன செய்து கொண்டு இருக்கிறான், என்னால் கண்டுகொள்ள முடியவில்லை, அவருடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு மாற்றம் இருக்குது, நான் உணர்ந்து கொண்டு இருக்கிறேன், ஏன் இப்படி செய்கின்றான் என்று தெரியாமல் இருந்து கொண்டு இருக்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா, அப்படியான பிள்ளைகளுக்கு கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அப்படியான பிள்ளைகளுக்கு கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, அவர் எந்த இடங்களில் இருந்தாலும் சரி, அப்பா எப்படியாக வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, படித்து கொண்டிருந்தாலும் சரி ஆண்டவரே, அப்பா சாத்தானவன் எந்த பிள்ளைகளை ஆட்கொண்டு இருக்கிறானோ அங்க ஒரு விடுதலை இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக, இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக. இதோ இயேசு வாழ்கின்ற அந்த உடல், இயேசு அந்த உள்ளத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். கிறிஸ்துவினால் அபிஷேகம் செய்யப்பட்ட இதோ மகளை விட்டு இயேசுவின் நாமத்தில் பொல்லாத சாத்தான் இந்த நேரத்தை விட்டு வெளியேறுவதாக. இந்த நேரத்தில் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கட்டளை இடுகிறோம், இயேசுவின் நாமத்தில் கட்டளை இடுகிறோம். பொல்லாத சாத்தானுக்கு இடம் இல்லை. இதோ இயேசுவின் நாமத்தில் அந்த உடலை விட்டு வெளியேறுவதாக, உடலை விட்டு வெளியேறுவதாக. இயேசு அந்த இடத்துல அற்புதம் செய்து கொண்டு இருக்கிறார். நற்கருணை ஆண்டவர் அற்புதம் செய்து கொண்டு இருக்கிறார். இதோ இந்த மகள், இதோ இந்த மகன் இயேசுவின் நாமம் தரித்தவர்கள், இயேசுவோடு வாழ்ந்தவர்கள், நற்கருணை உட்கொண்டவர்கள். நீ ஆளுகை செய்வதற்கு அவர்கள் உன்னுடைய வலையில் விழ வைத்ததற்கு உனக்கு கிடைக்கின்ற தண்டனை, நீ அக்னியில் விழுந்து நீ எறியப்பட போகிறாய். என் மகளை விட்டுக்கொடு, என் மகனை விட்டுக்கொடு. இயேசுவின் நாமத்தில் நான் சொல்கிறேன், அவனை விட்டு வெளியேறு, அவளை விட்டு வெளியேறு. இந்த மகன், இந்த மகள் இயேசுவின் நாமம் தரித்தவர்கள், கிறிஸ்துவனால் அபிஷேகம் செய்யப்பட்டவர்கள். உனக்கு அனுமதி கிடையாது. இந்த பிள்ளையை அக்களிப்பு உண்டாக்காதே, நோய்க்குள் உண்டாக்காதே, தேவையற்ற பழிகளை சுமத்தாதே. இது என்னுடைய மகன், என்னுடைய மகள். இந்த நற்கருணை ஆண்டவர் இப்படியாக அதிசயங்களை செய்து கொண்டு இருக்கிறார். பொல்லாத சாத்தானுக்கு இடம் இல்லை. அவருடைய வாழ்க்கை இயேசு தேர்ந்தெடுத்த வாழ்க்கை, அவருடைய வாழ்க்கை பரலோகத்தில் முடிவு செய்யப்பட்ட வாழ்க்கை. சாத்தானின் வாழ்க்கை நரகத்தில் இருக்கக்கூடிய வாழ்க்கை. இந்த மகனை தொடுவதற்கோ பின் தொடர்வதற்கோ உனக்கு அனுமதி கிடையாது. நாங்கள் இயேசுவின் நாமத்திலே உன்னை கட்டி அப்புறப்படுத்துகிறோம். இந்த மகளை விட்டு வெளியேறு, இந்த மகனை விட்டு வெளியேறு. அவர்களாக வாழ்வதற்கு தடை நிற்காதே. இது இயேசுவினுடைய நேரம். இதோ நற்கருணை ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். இதோ அக்னி உன்மேல் நிழலிட்டு கொண்டு இருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கை அக்னிக்குள் இருக்கக்கூடிய வாழ்க்கை. நீ மனிதனை தேடி மனிதன் வாயிலாக உன்னுடைய செயல்களை பூமியில் நிலைநாட்ட உனக்கு அனுமதி கிடையாது. இது இயேசுவோடு இருக்கின்ற நேரம், நற்கருணை ஆண்டவரோடு இருக்கின்ற நேரம். உனக்கு அனுமதி கிடையாது. ஆண்டவர் தாம் இப்படியான பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்து கொண்டு இருக்கிறார், அதிசயங்களை செய்து கொண்டு இருக்கிறார். நீங்களும் ஜெபிங்க. யாரெல்லாம் அப்படியாப்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களோ அந்த பிள்ளைகளுக்கு ஒரு மனமாற்றத்தை கொடுங்க, பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதங்களை கொடுங்க. இதோ மருத்துவர்களால் கைவிடப்பட்டு ஏன் இந்த நோய், ஏன் இப்படியான வாழ்க்கை என்று தெரியாமல் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நீங்கள் ஆண்டவரை குறித்து பேசுங்கள். நற்கருணையோடு வாழ வையுங்கள். ஆலயங்களுக்கு சென்று நற்கருணையை உட்கொள்ள அவர்களுக்கு பழகி கொடுங்கள். அப்போது ஆண்டவர் அவர் உள்ளத்தில் வாழ்ந்து கொண்டு இருப்பதை பிள்ளைகள் விசுவசிப்பார்கள். வரக்கூடிய காலங்கள் இப்படியான நிகழ்வுகள் எதுவும் நடக்காமல்
ஆண்டவரோடு வாழ்கின்ற பிள்ளைகளாக இருப்பார்கள். நம்ம ஆண்டவரை விட்டு பாதைகள் மாறப்படுகின்ற போது சாத்தான் நம்மளை எதிர்நோக்கி கொண்டிருப்பான். எப்போ கீழே விழுவான் என்று அவன் காத்து கொண்டு இருப்பான். அப்படியான சூழ்நிலைக்கு நீங்கள் வழி கொடுக்காத பின்னம் நீங்க வாழ வேண்டுமா கூடி ஜெபிக்கிறோம். அன்பார்ந்த சகோதரனை, சகோதரியே, இளைஞர், இளம்பெண்களே, நீங்கள் ஆண்டவரோடு வாழுங்கள். நீங்கள் ஆண்டவரை விட்டு இதோ உலகத்தின் நிமித்தமாக நீங்க பாதை மாறி போகின்ற போது சாத்தான் பல ஆசைகள், பல அபாசமான ஆசைகளை காமிப்பார். பல முன்னேற்றமான ஆசைகளை காமித்து நம்மளை அவனுடைய வலையில் விழ வைப்பான். நீங்கள் எது நல்லது, எது கெட்டது, எது ஆண்டவர் அனுமதித்தது, எது ஆண்டவருடைய குரல், எது ஆண்டவருடைய வார்த்தை என்று நீங்கள் பகுத்தறிந்து அப்படியான வாழ்க்கையை வாழுங்க. எப்போது நம் ஆண்டவர் விட்டு விலகின்றோமோ, மாயான வாழ்க்கையை தேடுகின்றோமோ, அப்போது சாத்தானவர் நம்ம வாழ்க்கையில் கடந்து வந்து நம்மளை அவனுடைய பாதைக்கு அழைத்து சென்று விடுவான். இதேதான் இன்றைய சூழ்நிலை நடந்து கொண்டு இருக்கிறது. மொபைல் போன் வாயிலாக, ஆடம்பரமான வாயிலாக, மொபைல் போன் வாயிலாக, ஆடம்பரமான வாழ்க்கை வாயிலமா, மொபைல் போன் வாயிலாக, ஆடம்பரமான வாழ்க்கையினுடைய வாயிலாக பல சூழ்நிலைகள் கண்களிலே மாயையை காமித்து ஏமாற்றி கொண்டிருக்கிறான். பெண்கள் வாயிலாக நம்மளை வழிமாற அழைத்து சென்று கொண்டிருக்கிறான். ஆண்கள் வாயிலாக வழிமாறி அழைத்து சென்று கொண்டிருக்கிறான். ஆசா பாசங்களை காமித்து இதோ இதுதான் நீ வாழக்கூடிய வாழ்க்கை, இதோ நீ ஆண்டவரோடு இருக்கப்படுகின்ற போது நீ வெறுமையானவனாக இருப்பாய், இதோ சத்தனோடு நீ என்னோடு வாழ்கின்ற போது நான் உன்னை இப்படியாக வாழ வைப்பேன் என்று சொல்லி பல்லரது வாழ்க்கையிலே இன்று சீரழித்து கொண்டிருக்கிறது. இந்த சாத்தான் பிடியில் இருந்து அனைவரையும் மீட்டெடுக்க நற்கரின் ஆண்டவர் இருக்கிறார். நற்கரை ஆண்டவரோடு வாழுவோம். ஒவ்வொரு நாளும் ஆலயங்களுக்கு சென்று நற்கரனை உட்கொள்ளப்படுகின்ற போது அங்கு ஒரு அதிசயங்கள் வரும், அற்புதங்கள் வரும். எது நல்லது, எது கெட்டது என்று சிந்தித்து பகுத்தறிந்து வாழக்கூடிய வாழ்க்கையை நீங்கள் தேர்ந்தெடுக்க போகின்றீர்கள். அப்படியாக நீங்க வாழ்கின்ற போது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அதிசயங்கள் வரும், அற்புதங்கள் வரும். இப்படியாக ஆண்டவரோடு இணைந்து வாழ்வோம். பல அதிசயங்களும் அற்புதங்களும் நம்மை தேடி வரும். இப்படியாக ஆண்டவரோடு ஜெபிப்போம். ஆண்டவர் தான் இந்த இணைப்பில் பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். அவர் குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய கரம் ஒவ்வொருடைய வீடுகள் நிறைந்து கொண்டு இருப்பதை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பீர்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவராக இருப்பீர்கள். இப்படியாக இயேசுவினுடைய ரத்தம் எல்லா வீடுகளிலும் தெளிக்கப்படுகின்றது. இயேசுவினுடைய ரத்தம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தெளிக்கப்படுகிறது. அப்படியான இயேசுவின் நாமத்துல விடுதலை நம்ம தேடிக்கொண்டு வந்து கொண்டு இருக்கிறது. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவர் தான் நிறைவான ஆசீர்வாதங்களை கொடுக்க வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.